ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதியை பாருங்கள். இது தாம்பரத்தை சுற்றி உள்ள பகுதி. இங்கே பாருங்கள், தண்ணி ரொம்ப பயங்கரமாக சூழ்ந்துருச்சு. இந்த பாருங்கள், காவா எங்கே இருக்குது, பள்ளங்கள் எங்கே இருக்குதுன்னு தெரில. ரோடே தெரியாத அளவுக்கு அரை டயர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறைஞ்சி இருக்குது. தண்ணிக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரொம்ப மோசமாக தண்ணி சூழ்ந்துருச்சு. இது உள்ள வாகன ஓட்டிகள் எங்கேயும் போவேன்னா. இந்த பகுதி பார்த்திங்கன்னா அகரம் மெயின் ரோடு, கேம்ப் ரோட்லேருந்து உள்ள திருவஞ்சேரிங்கிற பகுதி. இந்த பகுதியில் எப்போவுமே வருஷம் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இடுப்பு அளவுக்கு தண்ணி சேர்ந்துடும். போன வருடங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தண்ணி ரொம்ப மோசமான நிலையில் ஏறிடுச்சு. வாகன ஓட்டிகள்லாம் வந்து பார்த்து நிதானமாக வண்டி ஓட்டுவோம். மேக்ஸிமம் வெளியில் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எந்த பகுதியில் தண்ணீர் நிறைஞ்சிருக்கு, எந்த பாதாள சாக்கடைகள் வந்து மூழ்கி இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல், பள்ளம் எடு தெரியாமல் நம்ம வண்டியில் தவறி விழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காற்றுடன் மழை அடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் கம்பங்களோ மரங்கள் மற்றும் லைட் கம்பிகள் இந்த மாதிரி வந்து அருந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஏதோ ஒரு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் மக்கள் வெளியில் வரும் மாதிரி கேட்டுக்கிறோம். பார்த்து சேஃப் இதுவாக ரொம்ப பாதுகாப்போடு இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். மேக்ஸிமம் நைட்லேருந்து மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் எல்லா பகுதியிலையுமே உங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப சூழ்ந்துருச்சு. அதனால் வந்து தாழ்வான பகுதி போகாமல் இந்த மாதிரி மெயின் ரோட்லேயே கொஞ்சம் வாகனங்களை ஓட்டிக்கோங்க. ஏன்னா திடீர்னு எங்கேயாவது காரோ ஏதோ பழுதாகி நின்றுச்சுன்னா மழையில் ரொம்ப சிக்கலாகிடும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு மெக்கானிக்கோ இவங்களோ கூட கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுமே கூட வெளியில் வர்றதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டே வீட்டிலே இருக்கிற சூழ்நிலை வந்துடும். அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த பகுதி இந்த நம்ம பாரத் யூனிவர்சிட்டி நியர்பை வந்து டுவர்ட்ஸு கேம்ப் ரோடு பகுதியில் தான் இருக்கும். மக்கள் விரிச்சோடி தான் காணப்படுறாங்க. யாரும் வெளியில் வரல அந்த அளவுக்கு. ஸோ சேஃப் பாதுகாப்போடு இருக்குமாறு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.